வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட வெக்கேஷன் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போனோம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான் நிறைய டீட்டெயில்ஸோடு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, பெங்களூருக்கு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எப்படி பேக் பண்ணேன், பெங்களூரில் பார்க்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேஸ் ஒன்று இருக்குது ஃபேமிலியோட ஒன் டே அவுட்டிங்க்கு. அந்த பிளேஸ் இது. ஷாப்பிங்க்கு ஒரே இடத்துலையே சூப்பராக நல்ல நாமினல் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் எதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி என்னோடய குழந்தைங்க 2 பேரும் பெங்களூர் போயிட்டாங்க. பெங்களூரில் தான் என்னோடய அம்மா வீடு. நாங்களும் என் ஹஸ்பண்டும் இப்போ தான் கிளம்பிகிட்ருக்கோம். பேக் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனித்தனி பாக்ஸஸில் இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணிவிடுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேங்கிள்ஸ் தனியாக, ஸ்டெட் தனியாக, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, க்ரீமு, லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ பென்சில்ஸு, மற்ற ஆக்சசரிஸ்லாம் தனியாக ஒரு பவுச்சில் எடுத்து வச்சுப்பேன். இப்படி நம்ம செப்பரேட்டாக பேக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு எகைன் நம்ம அதை வைக்கிறப்போ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். பேக் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா என்ன டேக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத செட்டாகவே எடுத்துருவேன். அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளாக எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பெங்களூர் வந்தாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் பனசங்கரியில் தான் இருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டட் ஷாப்ஸுமே இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு சூப்பர் டூப்பர் ஆஃபர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருந்தது. இந்த அன்னக்குட்டீரா ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸுங்க. இங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்குப்பையில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. டாய்ஸு, ஸ்டேஷ்னரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் ப்ரைஸில் இங்கே இருந்தது. பொதுவாக நான் இந்த ஷாப்பில் தான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எனக்கு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். சென்னையை விட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கிட்ஸ் வேராக இருக்கலாம், மென்ஸ் வேர், விமென்ஸ் வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கம்பேரிட்டிவ்லி நிறைய கலெக்ஷன்ஸும் வித் ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வாங்க முடியும். எனக்கு பொதுவாகவே இங்கே கலெக்ஷன்ஸ் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ப்ரொவிஷன்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். செம்ம ரஷ் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். நாங்கள் அதனால் டக்குன்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸு, டாய்ஸ்லாம் நிறைய இருந்தது. செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா பிராண்டட் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது. கெட்டிலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நான் கெட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லா பிராண்டடுமே இங்கே அவைலபிளாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஷாப்புன்னு கிடையாது. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த அவுட்டர் ரிங் ரோடோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது. அதுவும் நிறைய ஆஃபர், சம்மர் சேலில் நீங்கள் வாங்க முடியும். ரொம்பவே நல்ல குவாலிட்டி, ரொம்ப நாமினல் ரேட்டில் நீங்கள் வாங்க முடியும். அடுத்தது நாங்கள் வந்த செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன். இங்கே பாருங்கள், பேண்ட்ஸ்க்கே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் யூனிக்கான கலெக்ஷன்ஸு, டைப்ஸு, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் இவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டுமே இருந்தது. குர்த்திஸ் பற்றி சொல்லவே வேணாம். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தான் கொஞ்சம் நிறையா வாங்கினேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா குர்த்திஸில் எஸ் சைஸு, எக்ஸஸ் சைஸ்லாம் மட்டும் கொஞ்சம் அவைலபிளாகவே இல்லை. மற்றபடி மற்ற எல்லா சைஸஸும் குர்த்திஸில் அவைலபிளாக இருந்துச்சு. பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. கிட்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜுக்கும் போடுற மாதிரியுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜுக்குமே ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் அண்ட் பேண்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 399. ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இந்த டைம் போயிட்டு இருந்தது. ஸ்டேஷ்னரி, கிஃப்ட் ஐட்டம், செராமிக், ஹவுஸ் ஹோல்டு, ட்ரெஸ்ஸஸ், ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஆஃபர் ப்ரைஸ் இருந்தது. அவ்வளோதாங்க. அன்றைக்கி நைட் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எங்கே போனோன்னா ஃபேமிலி, கிட்ஸு, என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போன இடம் தான் இந்த பிராணிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஒரு பெட் சாங்சுரி தான். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்லியான பெட் வச்சுருக்காங்க.
டிக்கெட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓவரால் பார்த்திங்கன்னா பெர் ஹெட் ₹400 சார்ஜ் பண்ணாங்க. ரியலி ஒர்த்தி. இங்கே முக்கியமாக என்ன நல்ல விஷயமா நான் பார்த்தேன்னா, எல்லா கவுண்டர்ஸ் எல்லா அந்த அனிமல்ஸை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக வந்து இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வேணும்னா நீங்கள் கன்னடாலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அங்கே போயிட்டு வந்தப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு பெட் பற்றியும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பாங்க. பட் அது எப்படி என்ன மாதிரிலாம் பண்ணும், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட குவாலிட்டிஸ் என்னங்கிறலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா, தெரிஞ்சிருக்காது இல்லையா, அதெல்லாம் இங்கே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாத்த விட நம்ம எல்லாத்தையுமே நம்மளால் தொட்டு பார்க்க முடியும். அவங்க கையில் வச்சுட்டு நம்மளை தொட்டு தடவி பார்க்க சொல்கிறாங்க. ஒரு சில பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கையில் கால்லலாம் உட்கார வச்சு காமிச்சாங்க. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய அம்மாவே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு யூனிக்கான பிளேஸு. பெங்களூரில் இந்த ஸ்பாட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட். நம்ம கற்றுக்கிறதுக்கும் சரி, என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, ஒன் டே அவுட்டிங்க்கு இந்த பிராணி பெட் சாங்சுரி வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தெரியும். இந்த பெட் சாங்சுரிக்கு வரது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஈஸியாக லொக்கேட் பண்ணிட முடியும். வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பெட் சாங்சுரியில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கிங் பற்றி ஒரு எடுத்துக்கவே தேவையில்லை. ஸோ இந்த பிராணி பெட் சாங்சுரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, வயசானவங்க, பெரியவங்க, அந்த மாதிரி நம்ம டோட்டல் எல்லாருமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வரத்துக்கு பெங்களூரில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளார கேன்டீனும் இருக்குது. பட் நான் கேன்டீன் போகல. அது மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நீட்டாக தான் இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த பிராணி பெட் சாங்சுரி வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு ஹாப்பியாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் 2 to 3 hours ஆகும். நீங்கள் பொறுமையாக ஒரு அனிமல் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை தொட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் 3 hours இருக்கலாம். 2 hours மினிமம், மேக்ஸிமம் 3 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தியான ஒரு பிளேஸ் இது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பெட்டு வந்து லிமிட்டட் பெட்ஸு தான், அடாப்ஷனுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ பெங்களூரில் எங்களோட 2 days இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த வீடியோவில் சிக்மகளூர் பற்றி டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். நன்றி.